ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ பெரிய ட்விஸ்ட் தாங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, காவேரிக்கு பேரா வந்துட்டு ஆக்டர் சுவாமி ப்ரோ தான் வந்து கமிட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுவாமி வந்து நியூ என்ட்ரி கொடுக்குறாருன்னு சொல்ல போய் அவங்க தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு அப்டேட் கிடைச்சிது, இந்த மாதிரி ரோல் தான் சொல்லிட்டு. பட் நான் வந்து அப்டேட் வந்து ஃப்ராங்காக சொல்லாமல் ஒரு இதாக சொல்லியிருந்தேன். என்னன்னா, அவங்க இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் வந்து கமிட் ஆகியிருப்பாருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குமே நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்துட்டு நிவின் அண்ட் காவேரி வந்து பேரா வச்சுட்டு திடீர்னு வந்து மாற்றினீங்கன்னா எப்படி ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது ப்ரோ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு அப்பவே தெரியுது தான் உண்மைன்னு சொல்லிட்டு. பட் அப்போ ஆர்கியூ பண்ண வேண்டாமே அப்படின்னு சரி, சீரியல் ஸ்டோரி மூவ் ஆனதுக்கப்புறம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன். ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸுமே புரியுது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பேர் வந்து அமைச்சிட்டு திடீர்னு அந்த பேரை மாற்றி நீங்கள் வேற ஒரு ஹீரோவை கொண்டு வந்து காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்க்குற ஆடியன்ஸும் சரி, அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேன்ஸ்க்குமே சரி, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, சீரியலுடைய ஸ்டோரி வந்து அப்படி மூவ் ஆகுது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சுவாமி இருக்காரு. ஸோ அவர் வந்து ஹீரோவா விஜய் அப்படின்ற ரோல் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்துட்டு காவிரிக்கு வந்து டிமாண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, என்னை வந்து 1 இயருக்கு, அதாவது மேரேஜ் பண்ணிட்டு 1 இயர் கான்ட்ராக்ட் மாதிரி அந்த மாதிரி சொல்லி கான்ட்ராக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாரு. ஸோ இப்போதைக்கு மேரேஜ் வந்து முடிய போகுது. ஸோ சீரியல் ஷூட் பிரகாரம் வந்துட்டு மேரேஜ் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ யமுனாவும் நிவினும் பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் உண்மை. ஸோ அவங்க 2 பேரும் பேர் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸும் எனக்கு கிடைச்சிருக்கு. பட் ஷுவராக தெரியல. அதுவுமே சீரியலுடைய ஸ்டோரி மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ விஜய் அண்ட் காவேரி இவங்க தான் வந்து அப்கமிங் பேர். ஸோ இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன, பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, விஜய் டிவியில் இந்த மாதிரி ஒரு பேர் மாறுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ரோமோலேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஈரமான ரோஜாவே சீசன் 2. ஸோ சேனல்ஸ் வந்து நினச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு நார்மல் ஒரு ப்ரோமோவை போட்டுட்டு சீரியல் வந்து மேரேஜ் டேக் அப்போ வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு பாருங்களேன் பெரிய ட்விஸ்ட் பேர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். பட் அதை பண்ணாமல் முன்னாடியே லான்ச் ப்ரோமோலேயே வந்து 2 பேரை வந்து மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸில் கதிர்முல்லை தான் பேருன்னு சொல்லி நமக்கு தெரியும். பட் இனிஷியல் டேஸ் ஆஃப் பாண்டியன் ஸ்டோர்ஸ் எப்படி இருக்குன்னா, முல்லைக்கும் ஜீவாக்கும் மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் போயிருப்பாங்க. ஸோ பிஎஸ் நினச்சிருந்தாங்க அப்படின்னா வேற மாதிரி லான்ச் ப்ரோமோ கொடுத்துருக்கலாம். பட் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. லான்ச் ப்ரோமோலேயே வந்து ஜீவாக்கும் மீனாக்கும் ஒரு பேரை வச்சுட்டு கதிர் அண்ட் முல்லைக்கு ஒரு பேர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது ஏன் வந்து விஜய் டிவி பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேர் மாறுதுன்னு சொல்லும்போது அப்போ வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால தான் முன்கூட்டியே அவங்க வந்து ஒரு பிளான் வந்து கொடுத்துருவாங்க. பட் அதர் சேனல்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வானத்தை போல வைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து வேற பேர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு திடீர்னு வந்து அவங்க பேரையே சேஞ்ச் பண்ணி அங்கே இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கதை சொல்லும் போது இப்படி ஒன்று சொல்லி வேற மாதிரி மாற்றி, ஸோ அங்கே இருக்கவங்க குவிட் பண்ணி போய் அந்த மாதிரி சில இஷ்யூஸ்லாம் வந்து வரும். கண்டிப்பாக அது வந்து மகாநதிலையும் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ எப்போ அப்படின்னா, ஒருவேளை இந்த ஸ்டோரி வந்து முன்னாடியே டீம்ஸ்லேருந்து பிளான் பண்ணியிருக்காங்க, இல்லைங்க நிவின்க்கு வந்து யமுனா தான் பேருன்னு சொல்லி இனிஷியல்லே பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டீங்க. இல்லை இப்போ சடனாக வந்துட்டு ஒரு டிஆர்பி ரீசனுக்காக ஸ்டோரியில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்ஸ்க்காக நீங்கள் மாற்றிருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ரொம்பவே பாவம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ அங்கே ஆக்டராக ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ நிவின் கேரக்டர் பண்ணுறவர். ஸோ ருத்ரன் பிரவீன். ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ஹீரோன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு திடீர்னு வந்துட்டு இப்போ சுவாமிக்காக அவர் வந்து ஒரு செகண்ட் லீடாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, அவர் நடிச்சு கொடுக்குறதுமே ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது வந்து சேனல்ஸ் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த விஷயம் வந்து நமக்கு தெரியாது இல்லையா. ஏன்னா முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்து இந்த பேருக்கு தான் பேரு, ஸோ நடுவில் வந்து பேர் ட்விஸ்ட் பண்ணுவோம், வேற ஒரு ஹீரோ வந்து நாங்கள் பார்க்குறோம், ஸோ அவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஹீரோட என்ட்ரி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் இது வந்து தப்பு சொல்லவே மாட்டேன். ஓகே, அப்ரிஷியபிள் தான். பட் இந்த மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து வெளியே வரும். ஏன்னா இப்போ வந்து விட்டுருவாங்க. பட் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லைங்க நான் அந்த ஹீரோவை தான் கமிட் ஆகியிருந்தேன், பட் ஸ்டோரியில் இந்த மாதிரிலாம் மாடிஃபிகேஷன் ஆனதால தான் எனக்கு வந்து யமுனாக்கு பேராக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவரே ஓப்பன் அப் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா டீமில் வேறு யார் ஓப்பன் பண்ணுறதுக்குமே சான்ஸ் இருக்குது. அப்படி போச்சு அப்படின்னா அது உண்மையிலே ஒரு பெரிய சங்கடமான விஷயம். ஏன்னா ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு நீங்கள் மாற்றுறீங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தான். பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான்டாக தான் வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் உண்மையில அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன். மகாநதிக்கு அதை முன்னாடியே ப்ரோமோவாக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. பட் ஆனால் அதை வந்து ப்ரோமோவை வந்து எப்படி காமிச்சிருந்தாங்கன்னா ஒரு அப்பா சென்டிமெண்ட்டாக காமிச்சதால வேணா ஓகே, அப்போ பேருக்கு வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலை, அப்பா சென்டிமெண்ட் வச்சு தான் இவங்க சீரியல் ஸ்டோரி மூவ் பண்ணுறாங்க, ஸோ பேர்லேருந்து ஒரு சேஞ்சஸ்மே கொண்டு வரலாம் அப்படின்னு நம்ம முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுவுமே நம்ம சார்பாக ஒரு இது தெரிவிச்சுக்கணும் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஃபேன்ஸ் வந்து பேர் மாறுறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க, ஓகே, பட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டோரி வந்து மூவ் ஆகுது, ஸோ ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மூவ் ஆகிட்டு போகலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு கருத்துமே கூட. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.